أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், புனிதமான இறை இல்லத்திலே மார்க்க விஷயங்களை கேட்டு அமல் செய்து இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தொழுவி நாளை மறுமை நாளையில் அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம், உற்றார் உறவினர்கள் சகிதம், நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். ஹராமான உழைப்பின் 8 தீய விளைவுகள் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுமே எல்லாவிதமான பாக்கியங்களும் நட்பெயர்களும் பெற்று வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நிம்மதியாக வாழ வேண்டும், சங்கையோடு வாழ வேண்டும், கண்ணியத்தோடு வாழ வேண்டும், நற்பெயர்களை பெற்று பாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் இப்படித்தான் எண்ணுகிறார்கள். இந்த நற்பெயர்கள் கிடைப்பதற்கு உண்டான வழி என்ன? எந்த காரியங்களை செய்தால் உலகத்தில் நிம்மதியாக, சுபிட்சமாக, சந்தோஷமாக எல்லா பாக்கியங்களையும் வளங்களையும் நலன்களையும் பெற்று வாழ முடியும் என்று பார்ப்போமேயானால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை எதில் இருக்கிறது என்பதை படைத்த ரப்பு குர்ஆனில் நமக்கு வழிகாட்டுகிற பொழுது ஃபமனித்தபஅ ஹுதாய ஃபலா யضில்லு வலா யஷ்கா. யார் இந்த நேர்வழியை, ஹுதா நேர்வழி, குர்ஆன் சுன்னா, யார் இந்த நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ ஃபலா யضில்லு வலா யஷ்கா, அவன் ஒருபொழுதும் வழிகட்டு போக மாட்டான், துர்பாக்கியவனாகவும் ஆக மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுடைய சிந்தனையும் இந்த உலகத்தில் எல்லா பாக்கியங்களையும் நற்பெயர்களையும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதானே தவிர வேறொன்றுமில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு வழி என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமனித்தபஅ ஹுதாய ஃபலா யضில்லு வலா யஷ்கா. இந்த நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்கள் வழிகட்டு போக மாட்டார்கள், துர்பாக்கியவனாகவும் ஆக மாட்டார்கள். ஒமன் அஅரத அன் ذிக்ரி, என்னுடைய இந்த குர்ஆனை, இந்த நல்ல உபதேசத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷதன் தன்கா, அவனுக்கு இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கையை நாம் கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை கிடைப்பதற்கு காரணம் அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு காட்டக்கூடிய நல் வழியை, இந்த குர்ஆனை புறக்கணித்த காரணத்தினால்தான்.
நெருக்கடியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கிறான். தாங்க முடியுமா நம்மால்? இது உலகத்தில். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, நாளை மறுமை நாளையில் அவர்களை குருடர்களாக நாம் எழுப்புவோம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய குர்ஆனை புறக்கணிக்க கூடியவர்களுக்கு தண்டனை இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை. மறுமையில் அல்லாஹ் அவர்களை குருடர்களாக எழுப்புவான். குருடனாக எழுந்த அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பானான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா, என்னை ஏன் குருடனாக நீ எழுப்பினாய்? வகது குன்து பஸீரா, நான் இந்த உலகத்தில் நல்ல பார்வை உடையவனாக இருந்தேனே, என்னை ஏன் இப்பொழுது குருடனாக எழுப்பினாய்? அல்லாஹ் கேட்பான். ஆல கதாலிக், இப்படித்தான் அச்சத்க ஆயாத்துனா, நம்முடைய நல்லுபதேசம் குர்ஆன் உங்களிடத்தில் வந்தது. ஃபனசீதஹா, நீ அதை மறந்து விட்டாய், அதை நீ எடுத்துக்கொள்ளவில்லை, மறந்து விட்டாய். வக்கதாலிக்கல் யௌம துன்சா, அதே போன்று இந்த நாள் நீ மறக்கடிக்கப்பட்டாய். இதுதான் நிலைமை. குருடனாக எழுப்பப்படுவதற்கு காரணம் இதுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அருமை தோழர்களே, நண்பர்களே, மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை புறக்கணித்தவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது. செவிமடுப்பது என்பது, புறக்கணிப்பது என்பது, ஒன்று கேட்டுக்கொண்டும் அதை அமல்படுத்தாமல் இருப்பதும் புறக்கணிப்புத்தான். இரண்டாவது, கேட்காமலே இருப்பதும் புறக்கணிப்புத்தான். ஆக கேட்போமேயானால், செவிமடுப்போமேயானால், நம்முடைய வாழ்க்கையில் அதை அமல் செய்வதற்கு நாம் முற்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் இதை உள்வாங்கிக் கொண்டு இந்த தலைப்புக்குள் நாம் நுழைய வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை, பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு கட்டளையிடுகிறது, உழைப்பதற்கு கட்டளையிடுகிறது. பிறரிடத்தில் தன் தேவைகளை சொல்லி மன்றாடி முறையிடுவதை, கையேந்தி நிற்பதை இந்த மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த சூழ்நிலையிலேயும் சுயமரியாதை இழந்து யாரிடத்திலும் கையேந்து விடக் கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம். உழைப்பதற்கு கட்டளையிடுகிறது. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பள்ளிவாசல் உட்காருகிற பொழுது ஒரு மனிதர், நல்ல திடகாத்திரமான வலுவான பாஜாங்குவான ஒரு மனிதர், ஒரு வாலிபர் தொழுது விட்டு வேகமாக பள்ளிவாசலை விட்டு வெளியேறுகிறார். வெளியேறுவதை பார்த்த தோழர்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், இந்த மனிதருக்கு இருக்கக்கூடிய கட்டுடல், வலுவான தேகம், இந்த தேகத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்தில் செலவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கேட்டார்கள். இந்த மனிதர் தான் பெற்ற இந்த உடல் வலுவை, இந்த ஆரோக்கியத்தை, இந்த இளமையை அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்கு பயன்படுத்தினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி சொல்லாதீர்கள், எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர்
மார்க்கத்திற்கு மார்க்க போருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உழைப்பதற்கு செல்லுகிறாரே என்பது போன்ற குறையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வாறு சொல்லாதீர்கள். ஒரு மனிதன் தன் தாய் தந்தையர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு செலவழிப்பதற்காக வேண்டி உழைப்பதற்கு செல்லுகிறான் என்று சொன்னால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி உழைத்து அவரை நல்ல நிலையில் வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைப்பதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்லுகிறான் என்று சொன்னால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவனும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான் என்று சொன்னார்கள். குடும்பம் இல்லை, தாய் தந்தையர்கள் இல்லை, தனக்காக வேண்டி தன்னுடைய சுய மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் யாரிடத்திலையும் யாசகம் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எவன் ஒருவன் உழைப்பதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்லுகிறானோ ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவனும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பதை வலியுறுத்தினார்கள். உழைக்கணும். உழைக்காமல் இருப்பதற்கு மார்க்கம் வலியுறுத்தவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறானே குர்ஆனிலே, ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், தொழுகை முடிந்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியில் பரவி செல்லுங்கள். வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபதுலை நீங்கள் தேடி செல்லுங்கள். ஃபதுல் சொன்னாலே சம்பாத்தியம், செல்வம். செல்வத்தை தேடி செல்லுங்கிறான். பள்ளிவாசலுக்குள் வருகிற பொழுது என்ன துஆயிட்டு வரோம்? அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக், இபாதத் ரஹ்மத். அல்லாஹ்விடத்தில் வருகிறோம், ரஹ்மத்தை தேடியவர்களாக வருகிறோம். இபாதத்தை செய்வதற்காக வேண்டி, இபாதத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கிறது. வெளியில் செல்கிற பொழுது என்ன துஆயிட்டு போறோம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக், செல்வத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ், உழைப்பதற்கு செல்கிறேன். உன்னுடைய கடமையை நான் முடித்து விட்டேன். எனக்காக, என் மனைவி மக்களுக்காக, என் குடும்பத்தாருக்காக வேண்டி உழைப்பதற்காக வேண்டி நான் வெளிக்கிளம்பி செல்லுகிறேன், செல்வத்தை தேடியவனாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக், ஃபதுல் செல்வம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபதுலை, செல்வத்தை தேடியவர்களாக வெளிக்கிளம்பி செய்யுங்கள். வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். பார்த்தீர்களா, சம்பாத்தியம் செய்வதற்கு இந்த மார்க்கம் கட்டளையிடுகிறது. உழைப்பதற்கு வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம். பள்ளிவாசலில் தொழுகை அல்லாத நேரங்களில் யாராவது இருப்பார்களே ஆனால் அல்லாஹ்வின் தூதர் கேட்பார்கள், ஏன் உங்களை, எது உங்களை இந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்குள் இருக்க வைத்தது? தொழுகையுடைய நேரங்களில் கேட்க மாட்டாங்க, தொழுகையுடைய நேரங்களில் கேட்க மாட்டார்கள். ஜுமாவுடைய தொழுகைக்காக வேண்டி விரைந்து வாருங்கள் என்று சொன்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை அல்லாத நேரங்களில் யாராவது பள்ளிவாசல் இருப்பார்களே ஆனால் உங்களை எது உட்கார வைத்தது, ஏன் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். உட்காரக்கூடாது, உழையுங்கள். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், வியாபாரம் செய்யக்கூடிய மக்களை உழைக்கிற பொழுது அந்த வியாபாரம் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு அவர்களை தடுக்காது என்றும் அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரே அடியா உழைப்பிலேயே போயிடக்கூடாது. ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ், அவர்கள் இருக்கிறார்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆண் மக்கள், அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களை தடுக்காதுன்னு சொல்றான் அல்லாஹ்.
தேடுங்க, செல்வத்தை தேடுங்கள். وهو الذي سخر البحر لتأكلوا منه لحما طريا وتستخرجوها منه حلية تلبسونها وترى الفلك مواخر فيه ولتبتغوا من فضله ولعلكم تشكرون. அல்லாஹ் உங்களுக்கு கடலை வசதியாக்கி கொடுத்துருக்கிறான், கடலை கொடுத்துருக்கிறான் அல்லாஹ். நல்ல மீனை சாப்பிடுங்க, சுவையான மீன் மாமிசங்களை சமைத்து புசிக்கவும், ஆபரணங்களாக அணியக்கூடிய பொருள்களை முத்துக்கள் பவளங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளவும் அல்லாஹ் கடலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். பல இடங்களுக்கு வர்த்தகம் செய்வதற்காக வேண்டி, வியாபாரம் செய்வதற்காக வேண்டி செல்லுங்கள். இறைவனின் அருளை பொருளை தேடி செல்லுங்கள். கடல் பயணம் செல்லுகிற பொழுது அல்லாஹ்வின் கப்பல் கடலை பிளந்து கொண்டு செல்வதை நீங்கள் பார்ப்பீர்களே. அல்லாஹ் சொல்றான், கடல் கடந்து போய் திரவியம் தேடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். உழையுங்கள், உழைத்து சாப்பிடுங்கள். இரவு நேரத்தை தூங்குவதற்கும் பகல் நேரத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததே உழைப்பதற்காகத்தானே. ومن رحمته அல்லாஹ்வுடைய அருள், جعل لكم الليل والنهار لتسكنوا فيه ولتبتغوا من فضله ولعلكم تشكرون. அல்லாஹ் உங்களை இரவை ஓய்வெடுப்பதற்காக வேண்டி ஆக்கியிருக்கிறார். இரவு நேரத்தில் ஓய்வெடுங்கள். பகல் நேரத்தில் வலித்தபுதகு மின் ஃபதுலிஹி அல்லாஹ்வுடைய செல்வத்தை தேடி செல்லுங்கள். ஃபலஅல்லக்கும் தஷ்குரூன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் சொல்றான். உழைச்சு சாப்பிடணும். இஸ்லாமிய மார்க்கம் உழைப்பை வலியுறுத்துகிறது. இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட நபிமார்கள் உழைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம. அல்லாஹ் அனுப்பிய எந்த நபியும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை. எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. சொன்ன பொழுது ஒரு சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபகால அஸ்ஹாபுஹு வ அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களுமா? ஆம், நஅம், எஸ். குன்து அர்ஆஹா அலா கராரீத லி அஹ்லி மக்கா. மக்காவாசிகளின் சில கீராத் உடைய கூலிக்காக ஆடு மேய்ப்பவனாக நானும் இருந்தேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்களே. உழைச்சு சாப்பிடணும். ஹராமான வழியில் செல்வத்தை சேர்ப்பதை மார்க்கம் தடை செய்கிறது. உழைச்சு சாப்பிடுறத விட ஒரு உன்னதமான உணவை வேறு எதுவும் கிடையாது. ஒருவர் தமது கையால் உழைத்து உண்பதை விட ஒரு சிறந்த உணவை ஒருபோதும் அவர் உண்ண முடியாது. தான் உழைச்சி சாப்பிடுற சாப்பாடு தான் சிறந்த சாப்பாடாக இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே. உழைச்சி தான் சாப்பிடணுமே தவிர மற்றவங்கள்ட்ட கையேந்தி சாப்பிடக்கூடாது. உழைத்து சாப்பிடுவதை மார்க்கம் வலியுறுத்துவது மட்டுமல்ல, அந்த சம்பாத்தியம் தான் சிறந்த சம்பாத்தியம் என்றும் சொல்லுகிறது. يحتطب أحدكم حزمة على ظهره خير له من أن يسأل أحدا فيعطيه فيمنعه. ஒரு மனிதன் மற்றவங்கள்ட்ட போய் யாசகம் கேட்பதை விட, அவன் தரவும் செய்யலாம் தராமலும் இருக்கலாம், அதை விட ஒரு மனிதன் தன்னுடைய முதுகில் விறகு கட்டையை சுமந்து விற்க செல்லுவது சிறந்தது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றவங்கள்ட்ட போய் கை நீட்டுறதை விட உழைத்து சாப்பிடுங்கள்.
உழைத்து சாப்பிடுவதுதான் மிக முக்கியமானது, சிறந்தது என்று சொன்ன மார்க்கம் அந்த உழைப்பை, பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய விஷயத்தில் ஒரு சில எல்லைகளை வைத்திருக்கிறது. ஹராமான வழி, வட்டிக்கு வாங்கி சாப்பிடும், உழைச்சம் சாப்பிட்றான், ரவுண்ட் அடிக்கானா இல்லையா, கடையா போய் வட்டி கொடுத்து வாங்கினா இல்லையா, அவனும் உழைக்க தான் செய்கிறான். இப்போ உழைச்சின்னா அவனும் உழைக்குன்னு சொல்லிடுவான், அவனும் உழைக்க தான் செய்கிறான். சினிமா ஷூட்டிங் எடுக்கிற உழைக்க தான் செய்கிறான். எது உழைப்பு இல்லாமல் இருக்குது? உழைப்பு என்பது ஹராமான வழிகள் இருக்கக்கூடாது, ஹலாலான வழிகள் இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பார்டர் போட்டிருக்கு, பொருளாதாரத்தை சேர்ப்பதற்கும் சம்பாதிப்பதற்கு சில எல்லைகளை வகுத்திருக்கிறது. அந்த எல்லைக்குட்பட்டுத்தான் நாம் சம்பாத்தியம் செய்ய வேண்டும். தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரையறை. ஃபலா தக்ரபூஹா, அந்த வரையறையின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். மார்க்கம் எந்த அடிப்படையில் உழைப்பதற்கு சொல்லுகிறதோ, சம்பாத்தியம் செய்ய சொல்லுகிறதோ, அந்த வழிகளில் மட்டும்தான் நாம் சம்பாத்தியம் செய்ய வேண்டும். அந்த எல்லைக்குள் இருக்க வேண்டும், வரையறைக்குள் இருக்க வேண்டும். தில்க ஹுதூதுல்லாஹி ஃபலா தஅதூஹா, அல்லாஹ்வுடைய எல்லை, அந்த எல்லையை தாண்டாதீர்கள். وَمَن يَتَعَدَّ حُدُودَ اللَّهِ فَأُولَئِكَ هُمُ الظَّالِمُونَ, யார் அல்லாஹ்வுடைய எல்லையை கடப்பார்களோ அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். அல்லாஹ்வுடைய எல்லைக்கு உட்பட்ட அளவுக்கு நம்முடைய சம்பாத்தியம் இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு மக்களை பார்த்தா சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வகையில ஒரு பொருட்டே கிடையாது. இந்த மக்கள் வரம்பு மீறுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சம்பாத்தியம் செய்யக்கூடிய வகையில் வரம்பு மீறுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய அடையாளமாக சொல்லி காட்டினார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் தான் சம்பாத்தியது ஹராமா ஹலாலா என்று மக்கள் பொருட்படுத்தாத ஒரு காலம் இனி வரும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அந்த காலத்தை வந்துட்டு இருக்கிறோம். தெரியல எது ஹலாலா ஹராமான்னு தெரியல, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், இரண்டரை கலந்து இருக்கிறோம், பிரிக்க முடியல. இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்களே, அது போன்றுதான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஹராமான வழிகளில் சம்பாத்தியம் செய்ய வேண்டாம், மிகப்பெரிய ஆபத்து. செல்வங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்நடைகளுக்கு ஒப்பாக சொன்னார்கள். இந்த மக்கள் சம்பாத்தியம் பண்றதை எப்படி பண்றாங்கன்னா, கால்நடை இருக்கு பார்த்தீங்கன்னா, கால்நடை விலங்குகள் நல்ல பயிர் வளர்த்துருப்பான் வயக்காட்டில், அதை போய் மேய்ஞ்சா அந்த விலங்குக்கு அடிதான் விழும். அடிப்பாங்களா இல்லையா? கட்டி போட்டுருவான் முதலாளி, அந்த வயலுக்கு சொந்தக்காரன் கட்டி போட்டு அடிப்பான். நல்ல தின்னு கொழுத்து போச்சுன்னா அதை அறுத்து சாப்பிட்டுருவான். இது ஒரு வகையான கால்நடை. இன்னொன்று, பூமியில் விளையக்கூடிய சாப்பிடுவதற்கு எந்த விதமான தங்கும் தடையும் இல்லாத மலைகளில் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த புற்பூண்டுகளை சாப்பிடுகிறது, தண்ணீர் குடித்து ஓய்வெடுக்கிறது, சாணம் போடுகிறது, பசித்த பிறகு மறுபடியும் சாப்பிட செல்லுகிறது, நிம்மதியாக இருக்கிறது. ரெண்டு கால்நடைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டிட்டு சொன்னார்கள். எந்த கால்நடை பயிர்களை மேய்கிறதோ, தடுக்கப்பட்ட விவசாய பூமியை மேய்கிறதோ, அது கண்டிப்புக்கும் அறுப்புக்கும் உள்ளாக்கப்படுகிறது போல, ஹராமான வழிகளில் எவன் ஒருவன் சம்பாதிக்கிறானோ அவன் என்றைக்கும் தண்டிக்கப்படுவான், அவன் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறான்.
எப்படி கால்நடை மலைப்பிரதேசங்களில் உண்டான புற்பூண்டுகளை சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறதோ, அதே போன்று ஹலாலான வழியில் சம்பாதிக்கக்கூடியவன் நிம்மதியாக இருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஹதீஸிலே நமக்கு சொல்லி காட்டினார்கள். அருமை தோழர்களே, நண்பர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான் பாருங்கள், ஹலாலான உணவைத்தான் உண்ண வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ரிஸ்க் உணவிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன், நீங்கள் அவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த காரியத்தை செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலான தூய்மையான உணவையே உண்ணுவதற்கு கட்டளையிடுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா தய்யிபுன், அல்லாஹ் தூய்மையானவன். லா யக்பலு இல்லா தீபன், அல்லாஹ் நல்லதைத்தான் உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வான். வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்சலீன், ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் எதை கொண்டு கட்டளையிட்டானோ அதைத்தான் முஃமின்களாகிய உங்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். ரசூல்மார்களுக்கு உள்ள கட்டளைத்தான் உங்களுக்கும். ரசூல்மார்களுக்கு என்ன கட்டளையிட்டான் அல்லாஹ்? யா அய்யுஹர் ருசுலு குலூ மின் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா, ரசூல்மார்களே, நபிமார்களே, நீங்கள் நல்ல உணவையே உண்ணுங்கள். வஅமலு சாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள். இப்ப நல்ல உணவை உண்ணக்கூடியவன் தான் நல்ல அமல்களை செய்ய முடியும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், ஈமான் கொண்டோர்களே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ரிஸ்கிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். இந்த ஆயத்தை ஓதிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பிரயாணத்திலே இருக்கிறான். பிரயாணத்தில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் பரட்டை தலை போன்று இருக்கிறது. ஆடைகளில் புழுதி படிந்திருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறான், யா ரப்பி யா ரப்பி, இறைவா எனக்கு உதவி செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறான். அவன் சாப்பாடு ஹராம், உடை ஹராம், வகுதில் பில் ஹராம், அவனுடைய உடல் அமைப்புகள் எல்லாம் ஹராமை கொண்டு இருக்கிறது. அவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஹராமான சம்பாத்தியத்தின் மூலம் ஒரு மனிதன் இருப்பானேயானால் கிடைக்கக்கூடிய முதலாவது தீய விளைவு என்னவென்றால், அவன் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது. இத்தனை வருஷமாக நான் பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறேனே என்று புலம்பக்கூடிய மக்களை நான் பார்க்கிறோம். ஆடை, உடுப்பு, உடை, உணவு ஹராமாக இருந்தால் எப்படி அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான்? 3 மனிதனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானே. ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். பிரார்த்தனை இல்லாத வணக்கமே கிடையாது. பிரார்த்தனை இன்ன துஆ ஹுவல் இபாதா, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், துஆ தான் வணக்கம். துஆ இல்லாத பிரார்த்தனை இருக்கிறதா? எல்லா வணக்கங்களிலும் துஆ இருக்கிறது.
அவனுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அவனை விட கை செய்தவன் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் ஹராமான வழிகளில் அவன் சேர்த்த செல்வம் தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்தில் பிரார்த்தியுங்கள், என்னை அழையுங்கள், உங்களுடைய அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் ஒரு மனிதனை அல்லாஹ்வோடு ரப்போடு இணைக்கக்கூடிய காரியமே துஆ தான். துஆ என்பது அல்லாஹ்வோடு அவன் பேசிக்கொண்டு இருக்கிறான். இது துஆ. குர்ஆனை ஓதுவீர்களாயின் அல்லாஹ் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான். குர்ஆனை நீங்கள் ஓதுவீர்களாயின் அல்லாஹ் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பீர்களாயின் நீங்கள் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தொழுகையில் இருப்பீர்களானால் அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான், நீங்கள் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மனிதனுக்கு படைத்த இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது துஆ. அந்த துஆ ஹராமான சம்பாத்தியத்தின் காரணத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அவனை விட துர்பாக்கியவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. இரண்டாவது தீய விளைவு என்னவென்று சொன்னால் அவனுடைய செல்வத்தில் பரக்கத்து இருக்காது. அல்லாஹு தஆலா பரக்கத்தை அழித்து விடுவான், இல்லாமல் ஆக்கி விடுவான். நீ ஹராமான வழிகளில் சம்பாத்தியம் செய்து விடலாம். ஏமாற்றியோ திருடியோ வட்டியை விட்டோ பொய் சொல்லியோ எந்த அடிப்படையிலேயோ ஹராமான வழிகள் நீ செல்வத்தை சேர்த்து விடலாம். ஆனால் அல்லாஹு தஆலா பரக்கத்தை அந்த செல்வத்திலிருந்து எடுத்து விடுவான். யம்ஹக்கல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழித்து விடுகிறான். வயுர்பி ஸதகாத், சதகாத்துகளை அல்லாஹ் வளர்க்கிறான். வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம், அல்லாஹ்வை நிராகரித்துக் கொண்டே இருக்கும் பாவிகளை அல்லாஹு தஆலா ஒருபொழுதும் நேசிப்பதில்லை. இப்ப இரண்டாவது தீய விளைவு என்னவென்று சொன்னால் அல்லாஹ் அந்த செல்வத்திலிருந்து பரக்கத்தை இல்லாமல் ஆக்கி விடுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் பைஆனி பில் கியார், ரெண்டு வியாபாரி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய வியாபாரி, பைஆன்ங்கிறது வியாபாரம் செய்யக்கூடிய இருவர், ஒன்று கஸ்டமர் இன்னொன்று செல்லர், விற்கக்கூடியவன் வாங்கக்கூடியவன். இந்த ரெண்டு பேரும் பொருளை பற்றி வாங்குவதற்கு கஸ்டமர் போயிருக்காருன்னு சொன்னா அந்த இடத்துல பொருளை விற்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம். எனக்கு பொருள் வேண்டான்னு சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. எத்தனையோ கடையில் போய் ட்ரெஸ்ஸை போய் பார்க்குறோம், எடுத்துட்டா வரோம், வேண்டாம் நல்லா வந்துடுறோமா இல்லையா, அவனும் கேட்க மாட்டான், ஏன் வந்தவங்க போறீங்கன்னு கேட்க மாட்டான். கடைக்கு போனோம், திடீர்னு வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் போயிட்டோம் சொல்லமா சொல்ல யாருன்னு கேட்க மாட்டான். அந்த இடத்தை விட்டு நகர வரைக்கும் விற்கக்கூடியவனுக்கும் வாங்கக்கூடியவனுக்கும் ஹியார் இருக்கிறது. விரும்பினால் அதை பொருளை விற்கலாம் வாங்கலாம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், ஹத்தா யதஃபர்ரகா, பிரிகிற வரைக்கும், அந்த இடத்தை விட்டு போற வரைக்கும். பொருளை வாங்கிட்டு போயிட்டான்னா அவன் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. பண்ணா இவன் வாங்கி கொண்டால் சரி, வாங்கவில்லை என்றாலும் கேட்கவும் முடியாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அப்படி பொருளை விற்கக்கூடிய நேரத்தில் வாங்கக்கூடிய நேரத்தில் அந்த பொருளில் உண்டான சத்தியமான வாசகத்தை உண்மையை சொல்லி விற்கிறான். அந்த பொருளில் உண்டான குறையை சொல்லி விற்கிறான். இல்லை இந்த குறை இருக்குன்னு சொல்லி விற்கிறான். உண்மை சொல்லி வியாபாரம் செய்கிறான். பொய் அதனுடைய குறையை வெளிப்படுத்தி சொல்லி வியாபாரம் செய்கிறான் என்று சொன்னால் பூரிக்க லஹுமா ஃபீ பைஇஹிமா, அவருடைய வியாபாரத்தை அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான், பரக்கத்து ஏற்படும்.
அப்ப 2 பேர் கஸ்டமர்களிடத்திலும் இருக்கணும், விற்கக்கூடியவனிடத்தில் உண்மைத்தன்மை இருந்தால் அல்லாஹ் அதில் பரக்கத்து செய்கிறான். அந்த பொருளில் உண்டான குறையை மறைப்பானேயானால், பொய் சொல்லி அந்த வியாபாரத்தை அவன் செயல்படுத்துவானேயானால், அந்த வியாபாரத்தில் உள்ள பரக்கத் அழிக்கப்பட்டுவிடும், எடுக்கப்பட்டுவிடும், பரக்கத்து இருக்காது. இது 2வது விளைவு. 3வது விளைவு, அல்லாஹு தஆலா அந்த செல்வத்தை அழித்து விடுவான். ஹராமான வழியில் நீங்கள் சேர்க்கும் சம்பாத்தியம் உங்களுக்கு பலன் தராது, அது அழிந்து போய்விடும், நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும் உங்களுக்கு. நம்ம பார்க்கிறோம் எவ்வளோ பேர் ஓஹோன்னு இருந்தவன்லாம் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போனவனை பார்க்கிறோம். ஏமாற்றுவது, ஹராமான வழிகள் எல்லா நேரமும் அவனுக்கு கை கொடுக்காது, அழிந்து போய்விடும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டோர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியை விட்டு விடுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருப்பீர்களேயானால் வட்டியை விடுங்க. வட்டியின் மூலம் உங்களுக்கு சம்பாத்தியம் வேண்டாம். ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் அவ்வாறு விட்டுவிடவில்லை என்று சொன்னால், ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் நீங்கள் போர் பிரகடனம் செய்து விட்டீர்கள். வ இன் துப்தும், நீங்கள் தௌபா செய்வீர்களேயானால், ஃபலக்கும் ருஊசு அம்வாலிக்கும் லா தظلمون வலா துظلمون, நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள், அநீதம் இழைத்தவராகவும் நீங்கள் ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப பொய்யான வியாபாரம் சொல்லி, வட்டியான முறையிலோ ஹராமான வழிகள் நீங்கள் பொய் சொல்லி நீங்கள் சம்பாத்தியம் செய்வீர்களாயின் அந்த செல்வம் அழிந்து போய்விடும், நஷ்டமாகிவிடும். 4வது தண்டனை, ஹராமான வழிகளில் சம்பாத்தியம் செய்வது என்பது இறைவனுடைய கோபத்திற்கு உள்ளாக்கி விடுகிறது. இறை கோபத்திற்கு அவன் ஆளாகி விடுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மன் ஹலஃப அலா யமீனின் யஸ்தஹிக்கு பிஹா மாலன் வஹுவ ஃபீஹா ஃபாஜிருன், எவன் ஒருவன் ஒரு செல்வத்தை அநியாயமாக அடைவதற்காக வேண்டி பொய் சத்தியம் செய்கிறானோ, பொய் சத்தியம் செய்து அந்த செல்வத்தை அநியாயமாக அடைகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அவரின் மீது கோபம் கொண்டிருக்கும் கூட நிலையில் மறுமையிலே சந்திப்பார். இன்னைக்கு நீ சத்தியம் செய்து, பொய் சத்தியம் செய்து நீ அபகரித்து கொண்டாய், ஏமாற்றி சம்பாத்தியம் செய்து விட்டாய். ஆனால் உன்னுடைய நிலை என்ன தெரியுமா? நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது அல்லாஹ் உன் மீது கோபமுள்ள நிலையில் அல்லாஹ்வை நீ சந்திப்பாய் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹதில்லாஹி வ ஐமானிஹிம், இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான். பொய் சத்தியம் செய்து அவர்கள் பொருளீட்டுகிறார்களே, அவர்களோடு அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். மாறாக அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறானே, இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹதில்லாஹி வ ஐமானிஹிம் ஸமனன் கலீலன் உலாயிக லா ஹலக லஹும் ஃபில் ஆখিরাতি, உலகத்தில் பொய் சத்தியம் செய்து நீ பொருள்களை சம்பாதிப்பாயானால் நாளை மறுமை நாளையில் உனக்கு எந்த பலனும் கிடையாது. வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்கள் அல்லாஹ் பார்க்க மாட்டான். யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இறைவனுடைய சாபத்திற்கு உள்ளாகிறான். 5வது, ஹராமான வழியில் சம்பாத்தியம் செய்யக்கூடியவன்
இறைவனின் அருளை விட்டும் நீங்கி விடுகிறான், இறைவனின் சாபத்திற்கும் உள்ளாகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள், வட்டி சாப்பிடக்கூடியவன், வட்டி சாப்பிட கொடுக்கக்கூடியவன், எழுதக்கூடியவன், சாட்சியாக இருந்தவன் எல்லாரும் பாவத்தில் சமம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வின் தூதருடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். திருடின் மூலமாக ஒருத்த பொருளாதாரத்தை சேர்க்கிறான்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹு அஸ்ஸாரிகா. அல்லாஹ் தஆலா திருடனை சபிக்கிறான். திருடனை அல்லாஹ் சபிக்கிறான், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவனாக ஆகிவிடுகிறான். யஸ்ரிகுல் பைலத ஃபதுக்தஉ யதுஹு. ஒரு மனிதன் விலை மதிப்புள்ள தலை கவசத்தை திருடுகிறான், விலை மதிப்புள்ள கவசம், அதனாலும் அவன் கை வெட்டப்படுகிறது. விலை மலிவான கயிற்றை திருடுகிறான், அதன் மூலமாக அவனுடைய கை வெட்டப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப எல்லா திருட்டு தான், எல்லா திருட்டும் ஒன்றுதான். விலை மதிப்புள்ளது மட்டும் திருடா மட்டும்தான் கை வெட்டப்படும் என்பதல்ல, அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும் என்பதல்ல. விலை குறைவான மலிவான கயிறு திருடினாலும் கூட அவனுக்கு என்ன உண்டு? கை வெட்டப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே. எத்தனாவது சொல்லியிருக்கிறேன்? 5. 6வது, ஹராமான வழிகளில் சேர்த்த செல்வத்தின் மூலம் அவன் சதக்கா செய்வானேயானால் அவனுடைய சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படாது, அவனுடைய தான தர்மங்கள் அங்கீகரிக்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லா யக்பலுல்லாஹு ஸதகத்தன் மின் குதூலின் வலா யக்பலு இல்லா மின் கஸ்பின் தய்யிபின். ஒரு மனிதன் ஏமாற்றுவதன் மூலமாக, மோசடியின் மூலமாக சம்பாதித்த அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த சதக்காவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வலா யக்பலு இல்லா மின் கஸ்பின் தய்யிபின். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஹலாலான வருமானத்தின் மூலம் நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சொன்னார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு முறை முஸ்அப் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக அப்துல்லா இப்னு உமர் அவர்களும் அலி இப்னு ஆமிர் 2 பேரும் போறாங்க. அவர் சொன்னார், அலா ததுல்லாஹ லி யா இப்னு உமர், எனக்காக நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்களேன், எனக்காகவே நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு சொன்னார்கள், லா தக்பலு ஸலாத்தன் பிகைரி துஹூரின். வுது இல்லாமல் அல்லாஹ் தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வலா ஸதகத்தன் மின் குலூலின். மோசடியின் மூலம் சேர்த்த செல்வத்தின் மூலம் உண்டான சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற செய்தி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வுது இல்லாமல் எப்படி தொழுகை இல்லையோ அதே போன்று ஹலாலான வருமானம் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த சதக்காவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஒரு சின்ன அளவுக்கு பேரிச்சம்பழத்தை நீங்கள் தர்மம் செய்யுங்கள், ஹலாலான வருமானத்தின் மூலம் செய்யக்கூடிய பேரிச்சம்பழ சதக்காவை கூட அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, உங்களில் ஒருவர் தூய்மையானது பொருளை பேரிச்சம்பழத்து அளவுக்கு நீங்கள் சதக்கா செய்வீர்களே ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று உங்களுடைய சதக்காவை வளர்க்கிறார்.
நிரம்ப ஒரு மலை போன்ற நன்மை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாரி திரும்ப கொடுக்கிறானே. இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டுமேயானால் நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் சதக்கா ஹலாலான வழிகளில் மட்டும்தான் இருக்க வேண்டும். 7வது விளைவு, கபரில் கடுமையாக தண்டிக்கப்படுவான். ஹராமான வழிகளில் சேர்த்த செல்வம் உடையவன் அவனுடைய கபருடைய வாழ்க்கையில் கடுமையாக தண்டிக்கப்படுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லதீன யஅகுலூன ரிபா, யார் வட்டி வாங்கி சாப்பிடுகிறார்களோ, லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பதஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தான் ஓங்கி அடித்த நிலையில் நாளை மறுமை நாளையில் அவன் எழுந்திருப்பான். இப்ப கபரிலேயே அவனுக்கு தண்டனை ஆரம்பமாகிவிடும் என்று அல்லாஹு தஆலா இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான் அடிச்ச மாதிரி எந்திப்பானா. மிகப்பெரிய கொடுமை. இரத்த ஆற்றிலே தத்தளிப்பான் மறுமையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, வட்டி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு இரத்த ஆற்றில் தத்தளித்துக் கொண்டிருப்பான். ஏறுவதற்காக வேண்டி ஒதுங்கும் பொழுதெல்லாம் பெரிய ஒரு மலக்கு நின்று கொண்டு பெரிய பாறாங்கல்லை தூக்கி அவனுக்கு மேலே போடுவார்களாம். அந்த பக்கமாக நீந்தி வருகிற பொழுது அங்கிருந்து ஒருத்தர் போடுகிறார். இப்படியே இரத்த ஆற்றில் மனிதர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி வட்டியாக வாங்கி சாப்பிட்ட காரணத்தினால் நாளை மறுமை நாளையில் அவனுக்கு இப்படி தண்டனை கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே. 8வது விளைவு, நாளை மறுமை நாளையில் அவனுக்கு தண்டனை கடுமையாக கொடுக்கப்படும். கபரில் தண்டனை உண்டு, மறுமை நாளையில் கடுமையாக தண்டிக்கப்படுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களில் சிலர் அல்லாஹ்வினுடைய செல்வத்தை நியாயமாக பங்கிடாமல் அநியாயமாக பங்கீடு செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய செல்வத்தை நியாயமாக பங்கீடு செய்ய வேண்டும், அநியாயமாக பங்கீடு செய்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமை நாளில் நரகமே உரியதாகும் என்று சொன்னார்கள். மனிதர்களில் சிலர் இருக்க, இன்ன ரிஜாலன் யத்தகவ்வதூன ஃபீ மாலில்லாஹ், அல்லாஹ்வுடைய செல்வத்தில் அவர்கள் நியாயமாக இல்லாமல் செலவழிக்கிறார்களே, ஃபலஹுமுன் நாரு யௌமல் கியாமா, மறுமை நாளையில் அவர்களுக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக அருமை தோழர்களே, நண்பர்களே, ஹலாலான சம்பாத்தியம் தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர ஹராமான சம்பாத்தியம் நமக்கு வேண்டாம். எந்த செயல் நாளை மறுமை நாளையில் மிகப்பெரிய நஷ்டத்தை நமக்கு பெற்றுத்தருமோ அந்த காரியங்களை இந்த உலகத்தில் ஒருபொழுதும் நாம் செய்துவிடக்கூடாது. நம்மால் முடிந்த தொழுகை தொழுது கொண்டிருக்கிறோம், நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஜக்காத்து சதக்காக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த இபாதத்துகள் நன்மைகள் நாளை மறுமை நாளையில் நமக்கு பலன் தந்து நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே தவிர எல்லா இபாதத்துகளையும் அழித்துவிட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் அருளை விட்டு நம்மை தூரப்படுத்தக்கூடிய ஷைத்தான் தீண்டிய நிலையில் நம்மை எழுப்பச் செய்யக்கூடிய நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த ஹராமான வழிகளில் சேர்க்கக்கூடிய செல்வம் நமக்கு வேண்டாம். மிக கவனமாக இருந்து நம்முடைய இபாதத்துகள் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இபாதத்துகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஹராமான உழைப்பிலிருந்து மிக மிக கவனமாக நாம் தூர ஒதுங்கி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. வாழக்கூடிய காலங்களில் எந்த சூழ்நிலையிலையும் ஹராமான சம்பாத்தியம் நமக்கு வந்துவிடக்கூடாது. அத்துணையும் அல்லாஹு தஆலா தடுத்து விட வேண்டும். ஹலாலான சம்பாத்தியத்தை பெறக்கூடிய மக்களாக, சம்பாதிக்கக்கூடிய மக்களாக, அவனுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான
சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.